குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். பகவான் ஸ்ரீ அரவிந்தரன் சாவித்திரி ஒரு மந்திர திறவுகோல் பாகம் 4 கேண்டோ 3 சத்யவானன் சாவித்திரி நேற்றைய தொடர்ச்சி. உன்னதமானதோர் பகற்பொழுதிலே கதிரவன் சுடர்வீச்சு பிரகாசிக்கின்ற நல்ல தருணத்திலே ஒளிக்கதிர்கள் என்னும் நூறழைகள் கொண்டு விதியானது முடிச்சு ஒன்றை போட்டு சத்யவான் சாவித்திரி இருவரையும் திருமண பந்தத்தில் இணைத்து கட்டுகிறது. கதிரவனின் அக்னி பிரகாசம் காட்சியாக அமைய சுபயோக சுபவேளையில் அவர்கள் இருவருடைய இதயங்களும் இணைக்கப்படுகின்றன. கதிரவனின் பொன்னொளி பிரகாசம் பொருந்திய ஓமகொண்ட அக்னியின் முன்னிலையில் அவர்களுடைய திருமணம் இனிதே நிகழ்கிறது. மானுட வடிவங்களின் நித்தியமான இறைவனுக்கும் அவருடைய சக்திக்குமான திருமண வைபவம் பூமியின் மீது மீண்டும் நடந்தேறுகிறது. உலக நாடகத்தில் புதியதொரு காட்சி தொடங்குகிறது. இணைந்த இருவரும் உன்னதமான காலம் ஒன்றை தொடங்குகின்றனர். சத்தியவானும் சாவித்திரியும் உலகில் புதியதோர் சகாப்தத்தை தொடங்கி வைக்கின்றனர். In the silence and murmur of that embroiled world, and the mutter of the priest wind's sacred verse, amid the choral whispering of the leaves, love's twain have joined together and grew one. The natural miracle was wrought once more. In the immutable ideal world, one human moment was eternal made. Page number 411. மரகத பசுமையுடன் கூடிய உலகமாக திகழும் அந்த கானகத்தின் மௌனத்திலும் முணுமுணுப்பிலும் புனிதமான மந்திரத்தை ஓதுகின்ற அர்ச்சகராக திகழும் காற்றின் தாழ்வான குரலுக்கும் காற்றில் அசைகின்ற இலைகளின் சலசலப்பினால் எழுப்பப்படும் இனிய பாடல்களின் ஓசைகளுக்கும் நடுவே அன்பின் காதலின் இரு பாதிகளாக திகழும் சத்தியவானும் சாவித்திரியும் இணைந்து ஒருவராகின்றனர். கானகத்தில் இயற்கையின் கோலோச்சமான அரவணைப்பில் அவர்களுடைய திருமணம் சிறப்பாக நடைபெறுகிறது. உன்னதமான இரண்டு ஆன்மாக்களும் மீண்டும் இந்த பூமியில் சந்திக்கின்ற இயற்கையான அற்புதமான அங்கு நிகழ்கிறது. சத்தியவானும் சாவித்திரியும் திருமண பந்தத்தில் இணைகின்ற இந்த மானுட கனப்பொழுதானது தெய்வீகமானதாக நித்தியமானதாக மாற்றவே முடியாத லட்சிய உலகத்தில் என்றென்றும் நிலைத்து நிற்பதாக படைக்கப்படுகிறது. Then down the nature path where their lives had made, he led and showed to her future world. Love's refuge and corner of happy solitude. Page number 411.